வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இப்படி தோட்டத்துக்கு வந்தாச்சு. பழம் போல் இன்றைக்கு என்ன சொன்னால், அந்த சுக்குனி அதாவது வந்து சீமை சுரக்காய் வந்து நல்லா பெருத்து போச்சு. 2 நாள் தான் எடுக்கையில் அப்படி வந்துருக்கணும் காமிக்கிறோம் பாருங்கள். அதோட வந்து பாவல் வந்து பூக்க வலிக்கிட்டுருச்சு. அப்போ இதையும் அதுக்கும் ஒரு பலன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நாள் கூடிருச்சு. அதுவும் எடுக்கணும். தெரியல, இன்றைக்கு எடுக்க நேரம் இருக்காது. இல்லை எனக்கு ரெண்டு கொஞ்சம் தோட்டத்தை கொத்தியெல்லாம் பதப்படுத்தணும். என்ன சொன்னால் பாருங்கள், பின்னாடி அந்த குப்பையெல்லாம் போட்டிருக்கிறேன். அது வந்து உருளைக்கிழங்கு இருந்த இடம், அதில் தான் அந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்போ எல்லாத்தையும் எனக்கு கொத்தி கிளறி போட்டு முடிஞ்சால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது, விதக்கிழங்கு, அதை நடலாம்னு இருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் பார்ப்போம். இந்த பெரிய சின்ன வெங்காயம், எங்களோட ஊர் வெங்காயம் கொஞ்சம் நட்டுறான். அதுவும் நாள் ஆயிடுச்சு. நேரம் இருந்தால் ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்னு சொல்லி. வாங்க எங்களோட தோட்டத்துக்கு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த வெங்காயம் பாருங்க, அதோட காலம் சரியாயிருச்சு. நான் இதை எடுக்கிறேன் பாருங்க. உண்டை இங்கே பாருங்க, வெங்காயத்தின் காலம் சரியாக இருக்குது. பார்ப்போம், இதில் தேடி பார்த்து கொஞ்சம் வெங்காயத்தை எடுக்கலாம். அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவரை வந்து பாருங்கள், நான் அந்த கொடி சொன்னேன் இல்லை, எல்லாம் பாருங்கள் மேலே போய் கொடி எல்லாம் 4 பக்கம் பறந்து போகுது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பூக்க வலிக்கிட்டுருச்சு. இனி காய் வர வலிக்கிட்டுரும். நான் என்னடா இன்னும் பூக்கிறேன்னு நினச்சேன் நான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பூ வர வலிக்கிட்டுருச்சு. அப்போ இனி காய் வரும். அது ஓகே, நல்ல விஷயம். இது எங்கூட நீத்து பூசணி, ஊர் பூசணி இப்போ தான் கொடி ஓடுது, காய் வரும் வரியா. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே விடையில் அது பாருங்க, இந்த சுக்குனி இருக்குல்ல, இந்த சீமை சுரக்காய், அது சரியாக பெருத்து போச்சு. ஒன்று ஒன்று எடுக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. ஏன்னா ஆக பெருசான்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இதே வந்து கொஞ்சம் பெருசு தான். இன்னும் கணக்கான பழத்தில் கொஞ்சம் போலைக்கு எடுத்தால் இன்னும் நல்லது தான். இங்கேயே ஒன்று இருக்கு பாருங்க, இந்த சைஸை பாருங்கள். இதுவும் வந்து பெருத்துருச்சு, பின்னுக்கும் இப்படி இருக்குது. இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி வந்து 2 நாளைக்கு கூட எடுக்கணும். இந்த இதில் பாருங்கள் காய் இருக்குது. எடுத்தால் தான் மற்ற காய்கள் வந்து நல்லா விளையும். இங்கே பாருங்கள், இப்போ 3 எடுத்துட்டேன். இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், இது வந்து புட்டி, இந்த பூசணி எப்படி பெருக்குது பார்த்திங்களா. முட்டி பூசணி 2 3 இருக்குது. இன்னும் வெறும் பார்ப்போம். இது நாம் பாருங்கள், இந்த முறை ஆசையாக வச்ச பாவக்கண்டு. இது பாருங்கள் பூக்க வலிக்கிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் படரணும். இப்போ தான் அந்த கொடியோடி படருது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் நாள் எடுத்துருச்சு. தண்ணி முந்தின நாள் தான் விட்டுனா பாருங்கள், எல்லாம் காஞ்சி போச்சு. அதுக்கடையில் அந்த வெயிலோட தாக்கம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு இருந்த இடம் தான் இப்போ கொத்தி போட்டு பாருங்கள், இந்த குப்பை போட்டிருக்கேன். இன்றைக்கு வந்து எல்லாம் கொத்தி பரவ போகிறேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய பீட்ரூட் இடம் வந்து ஃப்ரீயாகி கொண்டே போகுது. பீட்ரூட் இருக்குது. இந்த வெக்கேஷனுக்கு சில உறவுகள் இஞ்சால விரதம் இருக்குன்னு வந்தால் அவியலுக்கும் கொடுப்போம். பாருங்க, அவரை எப்படி பூத்து தள்ளுது பாருங்க. இப்போ காய் வருது. முதல் காய் இல்லாமல் இருந்தது, இப்போ காய் வருது. நல்லா பூத்து போய் கிடக்குது. என்ன காய் வந்து அந்த பெருசாக வரையில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த முந்தி வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் 1 அடி நீளத்தில் வரும். இப்போ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா சொன்னால் இது வந்து பழைய விதையை கூட நட்டுறனால வந்து வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பீன்ஸு வந்து இந்த பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓரளவு காய் வருது. நான் ஆசையாக நட்ட இந்த பாருங்கள் எங்களோட ஊர் மிளகா கண்டு பூக்க வலிக்கிட்டுருச்சு. பார்த்தீங்களா, பூக்க வலிக்கிடுச்சு. பார்ப்போம்
இப்போ ஓரளவு வளர்ந்து வந்துருச்சு. நான் இதுக்கு வந்து புல்லை வந்து விடுறதில்ல, புல் எவ்வளோ கிடந்தாலும் எடுத்துடுறது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தின நாள் தான் தண்ணி ஊற்றினான். ஆனால் வந்து எல்லாம் வாடி போச்சு. எல்லாம் இந்த வாடி போச்சுன்னு எல்லாம் காஞ்சி போச்சு. ஏன்னா 35 டிகிரி 2 நாளாக இந்த பூத்து கொண்டே இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா முட்டு வந்துருச்சு, மேலே வளர்ந்துருச்சு பாருங்கள், வளர்ந்துருச்சு, பார்க்கவே தெரியுது. அதோட பார்த்திங்கன்னா இந்த பின்னுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு போட்ட இடம் வந்து குப்பை பரப்பி விட்டுனான். இதையும் கொத்தி போட்டு பார்ப்போம், இதை நடவணும். அப்படியே இல்லாது இது வந்து பாருங்கள், அந்த சீமை சுரக்காய் வந்து பெருசாகட்டு மட்டும் விட்டுறான். அது என்னென்னு சொன்னால் ஒன்று, அதுக்கு பிறகு இங்கே பாருங்க, அதுக்கு பிறகு ஒன்றுமே வரையில. இது ஒன்று தான் பெருசாக வந்திருக்கு, எடுத்துட போகிறோம். பாருங்க, ஒரு பழுத்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலே விடையிலாது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இதை கொண்டு போயிட்டு தோலெல்லாம் சீவி போட்டு வெட்டி போட்டு நடுவில் உள்ள சதையும் எடுத்து போட்டு பிறகு வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணி போட்டு முட்டையும் கொஞ்சம் மாவும் வெங்காயம் மிளகாயம் போட்டு அப்படியே கொஞ்சம் அந்த இது என்னென்னா மாவு வந்து கொஞ்சம் தனித்தன்மையாக இருக்கணும். அப்படியே வந்து ஒவ்வொரு கரண்டி எடுத்து சட்டியில் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு அப்படியே பிரட்டி எடுக்க நல்லா இருக்கும். அதான் செய்ய போகிறேன். வாங்குஞ்சால இதில் வந்து என்னென்னு சொன்னால் பாருங்க, எனக்கு இந்த சீமை சுரக்காய் எடுத்து இந்த வர்றாக்களில் கொடுத்துருவோம். என்னென்னு சொன்னால் அநியாயமாக நிறைய கிடக்கு இந்த முறை. ஏன்னா நான் சாதாரண வந்து இது வந்து இன்னும் விட்டால் ஆக பெருசாக போயிடும். இது சைஸ் ஓகே. இதில் வந்து இங்கே பாருங்க, அடுத்தது இங்கே பாருங்க எத்தனை ரெண்டு எடுக்கிறது எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இந்த அங்கே 3 இங்கே 3 6 இன்னும் வந்தோன்றிருக்கு. வந்த வரைக்கும் லாபம். இது பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள், அந்த ஒரு பெரிய அந்த சீமை சுரக்காயை விட்டதுனால வேறு ஒரு காயும் காய்க்க அதுக்கு வந்து அந்த சத்துலாம் போயிடுச்சு. மற்றது மரம் வந்து அந்த மொத்தமாக வராமல் ஏன்னா உள்ள சத்து பூரா இந்த பெருசு எடுத்து போடுது. இந்த பாருங்க, நான் விட்ட தண்ணி எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வரும். நான் விட்டு பார்த்தேன்னா சரி எங்கூட வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குமோன்னு சொல்லி தான் விட்டு பார்த்தேன் நான். ஆனால் அது எங்கூட வெள்ளரிக்காய் இல்லை. இது பாருங்க, இங்கே கேரட்டு, இந்த பாருங்க வெங்காயம் வந்து இதில் வெங்காயத்தாள் கிடக்குது. வெங்காயம் வந்து எடுக்க போகிறோம். வெங்காயத்தை என்ன சொன்னால் விட்டால் பிறகு அந்த உள்ளே வந்து சக்கை ஆயிரும். அருமையானது நல்லா வந்திருக்குது. இந்த பாருங்க, முன்னுக்கெல்லாம் இந்த காஞ்ச மாதிரி இருக்குது தானே, அப்போ அதனால் எடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வெங்காயத்தாள்லாம், இது வெங்காயத்தாள் தனியாக வெங்காயம் இருக்காது, தனியாக தாள். அது வந்து அப்படியே வருஷம் வந்து குளிர்களை இல்லாமல் போகும், புறவு பெறும். இந்த பீன்ஸும் வந்து நான் அந்த பழைய விதைகள் தானே போட்டது. அதனால் வந்து இந்த பீன்ஸோட வந்து இங்கே பாருங்க வந்து கணக்காக பூத்துருக்கு. இப்போ காய்கள் வருது, இருந்தாலும் வந்து அந்த பழைய விதைகள் ஆக பழசு வச்சு போட அது பெருசாக வருது இல்லை. ஓகே, இந்தியாவில் வந்து எனக்கு இது முன்னுக்குள்ளே இந்த பீன்ஸு பூக்க வலிக்கு செஞ்சுன்னா அதில் கொஞ்சம் காய் வரும், பரவாயில்லை. வாங்கோ, இனி இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் இப்போ வந்து தண்ணி விட போகிறோம். தண்ணி விட்டுட்டு பிறகு பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இதை மண்ணை பதப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செய்து வச்சுருக்கு. நான் அந்த குப்பை போட்டதுனால அதனால் வந்து இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து கிளறி உடைக்கல வந்து குப்பை கொஞ்சம் கீழே இறங்கும், எருதானே. அப்போ மண்ணை பதப்படுத்தினா தான் எங்களுக்கான பலன் நல்ல மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி செய்து போட்டு அப்புறம் நான் இதுக்குள்ள வந்து உருளைக்கிழங்கு இல்லாட்டி வெங்காயம் கொஞ்சம் நட்டு விட போகிறேன். நட்டால் இப்போ வெயில் தானே, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பிறகு இந்த 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் எடுக்க கணக்காக இருக்கும். அதனால தான் இப்போ செய்து விட்டால் இந்த வாரக்கிழமையெல்லாம் கொஞ்சம் மழை இருக்குது.
அப்போ நல்லா ஊறி கணக்காக வரும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அதாவது வந்தால் இப்படி செய்கிறதுக்கானதெல்லாம் எல்லாம் இங்கேயே கிடக்குது. அப்போ நான் வருஷத்துக்கு 35 யூரோ கட்டுறது தானே. அப்போ எல்லாம் இந்த அள்ளி கொட்டுறதுக்கு வண்டில் மம்பட்டிகள் எல்லாம், அதோட வந்து தண்ணி, வைக்கோல், என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுக்கலாம். இது இப்படி செய்யக்கல வந்து அந்த பெரிய பெரிய கட்டியாக இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வந்து ஓரளவு சமமாக வந்துடும். அப்புறம் வந்து நான் இது சின்ன மம்பட்டி தான், இதாலே கொத்தி சும்மா இருக்கா பரவி விட்டால் ஒரு தடவை மழை பெய்திச்சுன்னு சொன்னால் அந்த இப்படியெல்லாம் கிளறி விடைக்கில் வந்து ஏன்னா இப்போ வந்து இந்த வெயில் கூட இருக்கிறதுனால வந்து பார்த்தா எல்லாம் வந்து புழுதி பறக்கிற மாதிரி தான். அதில் அந்த நான் ஏற்கனவே வைக்கல் போட்டதுனால அந்த இடைக்கிட அந்த வைக்கல்களையும் எடுத்து ஒரு பக்கம் ஒதுக்கினா தான் அப்புறம் வந்து எல்லாம் போட்டு கிளறி விட நல்லா இருக்கும். என்ன சொன்னால் செய்யணும். இருக்கிற ஒரு சின்ன குட்டி தோட்டம் அதை வந்து செய்யக்கில் வந்து இப்போ நிறைய பலன் கிடைக்கிது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வரைக்கில் வந்து வீட்டுக்கு தேவையான மரக்கறியெல்லாம் கிடைக்கிது. இந்த உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. இனி வெங்காயம் வந்து இப்போ நீ பரிசுலேருந்து உறவுகள் விரியினேன் அவியலோடு சேர்ந்து அந்த வெங்காயத்தையெல்லாம் எடுக்கிறது. அவியலுக்கு வந்து கொஞ்சம் மரக்கறியை கொடுத்து விடலாம் தானே. அப்போ அவியல் வந்து இப்போ அவைகளோட சேர்ந்து செய்யக்கல சந்தோஷமாக இருக்கும். மற்ற வந்து நடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறவ வரணும் உங்களோட தோட்டத்தை பார்க்கணும்னு சொல்லி. தோட்டம் பெருசாக இல்லை, ஒரு குட்டி தோட்டம். ஆனால் வந்து அது செய்து எடுக்கல வந்து அதில் கிடைக்கிற பலன் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்ன சொன்னால் ஒரு சின்னதாக ஒன்று கிடைச்சா கூட இப்போ நாங்களே செய்து எடுக்கல வந்து அதுவும் இல்லாமல் வந்து ஒன்றும் சேர்க்காமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எடுத்தது. இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதோட வந்து இந்த பீன்ஸு அவரை வந்து கொஞ்சோண்டு சுக்குனி அதாவது வந்து சீமை சுரைக்காய் 6 எடுத்து நான் 2 பக்கத்து தோட்டக்காரரை கொடுத்துட்டேன். அப்புறம் அவரும் சலாட் தவி எடுக்க சொல்லிட்டார். அப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் கேரட் வந்து இது பழசாயிருச்சு, அதனால் எடுத்துட்டேன் அதை குத்தி போடுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளவு தான் இன்றைக்கு ஒரு எடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு உறவுகள் வந்து இந்த வெக்கேஷனுக்கு இந்தியாவில் வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்தால் அவைகளுக்கும் கொடுப்போம். இது வேறு இந்த சுக்குனின்ற சைஸை பார்த்தீங்களா, சீமை சுரைக்காய் மாதிரி தான் கிடக்கு. பார்த்திங்கன்னா வெங்காயம், பீட்ரூட்டு, இது பார்த்திங்கன்னா சீமை சுரைக்காய். அது பெரிய சைஸு வச்சு எடுக்க முடியல, அருமையாக வந்திருக்கு. கொண்டு போய்ட்டு இந்த தோலை சீவிட்டு வெட்டி போட்டு உள்ளுக்கு இருக்க சதையம் எடுத்து போட்டு பிறகு வந்து சின்ன கட் பண்ணி போட்டு செய்ய சூப்பராக இருக்கும். வேறு என்ன, இன்றைக்கு இவ்வளோதான். இப்படியே வேலைக்கு வந்ததுனால வெயில் வரமுன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி தோட்டத்தையும் ஒரு வேலை பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ சந்திப்போம். வேறு என்ன, பாய். பலன் கிடைக்கும் என்ன, வடிவா செய்தால் எல்லா பலனும் கிடைக்கும். நன்றி, முடிஞ்சு சந்திப்போம். பாய்.